Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good afternoon students, this is your physics class. Lesson 7 is going on, weather, climate and adaptations of animal to climate. So in this chapter we have already discussed about what is weather, what is climate, difference between weather and climate and climate and adaptations of animal to different regions. So in this chapter we discuss only animals living in polar regions and tropical rainforest. So in the polar region there is an extreme climatic conditions and very cold. So in the previous class we discussed about polar regions and two examples were seen, polar bear and penguin. So now we are going to see about the tropical rainforest. Refer page number 75 in your science book. The tropical rainforest. The tropical region has generally a hot climate because of its location around the equator. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் போலார் ரீஜியன் எப்போதுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனில் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து -7 டிகிரி செல்சியஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எப்போதுமே ஹாட் கிளைமேட் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லொக்கேஷன் அரவுண்ட் த ஈக்குவேட்டர் போகும். நீங்கள் வேர்ல்டு மேப்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஈக்குவேட்டர் போகிற வழியாக உள்ள நாடுகள் எல்லாத்துலேயுமே டெம்பரேச்சர் வந்து அதிகமாகவே இருக்கும், ஹாட் கிளைமேட்டாக தான் இருக்கும். Even in the coldest month, the temperature is generally higher than 15 degree Celsius. During hot summers, the temperature may cross 40 degree Celsius. Days and nights are almost equal in length throughout the year. Days and night வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். போலார் ரீஜனில் அப்படி கிடையாது. 6 months சன் செட்டே ஆகாது அண்ட் 6 months சன் ரைஸ் ஆகாது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தீஸ் ரீஜன்ஸ் கெட் plenty ஆஃப் ரெயின்ஃபால். மழையோட அளவும் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ரீஜன் இஸ் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Western Ghats and Assam in India, Southeast Asia, Central America and Central Africa. Because of continuous warmth and rain, this region supports wide variety of plants and animal. இங்கே வந்து மழைப்பொழிவும் அதிகமாக இருக்குது, ஒரு ஹாட் கிளைமேட்டும் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த வார்ம் ரெயின் எப்போதுமே அதிகமாகவே இருக்கிறதுனால இந்த ரீஜியனில் வந்து மெனி டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ த மேஜர் டைப்ஸ் ஆஃப் அனிமல் லிவிங் இன் திஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் monkeys, apes, gorillas, tigers, elephants, leopards, lizards, snakes, bats and insects. The climatic conditions in rainforest are highly suitable for supporting an enormous number and a variety of animals. The climatic conditions ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறதுனால அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால many types of plants and animals வந்து இங்கே வந்து இருக்குது. சின்ஸ் த நம்பர்ஸ் ஆர் லார்ஜ் there is an intense competition for food and shelter. ஸோ விலங்குகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும், பிளான்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ரொம்ப பிளான்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அந்த விலங்குகளுக்குள்ள அந்த காம்படிஷன் ஃபுட்டுக்காகவும் உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் அங்கே வந்து ஒரு போட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மெனி அனிமல்ஸ் ஆர் அடாப்டட் டு லிவிங் ஆன் த ட்ரீஸ். நிறைய பிளான்ட்ஸ் அங்கே இருக்கிறதுனால நிறைய விலங்குகள் வந்து மரத்துலேயே அதிகமாக வாழக்கூடிய விலங்குகள் அதிகமாகவே அங்கே இருக்கும். ரெட் ஐடு ஃப்ராக் ஹேஸ் டெவலப்டு ஸ்டிக்கி பேட்ஸ் ஆன் இட்ஸ் ஃபீட் டு கிளிம்பிட் ட்ரீஸ் ஆன் விச் இட் லிவ்ஸ். டு ஹெல்ப் தம் லிவ் ஆன் த ட்ரீஸ், monkeys have long tails and grasping branches. ஸோ monkeys இருக்குது, நல்ல நீளமான வால் இருக்குது. அண்டு ரெட் ஐடு ஃப்ராக் அப்படின்னு ஒரு ஃப்ராக் இருக்குது. உங்கள் புக்லேயே பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டிக்கி பேட்ஸ் ஆன் இட்ஸ் ஃபீட், அந்த ஃபீட் வந்து ஒரு ஒட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதால் ஈஸியாக ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு ஈஸியாக தாவி போக முடியும். ஸோ இந்த மங்கீஸ்க்கு வந்து நல்ல நீளமான வால் இருக்குது அண்ட் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் ஆர் சச் தட் தே கேன் ஈஸிலி ஹோல்ட் ஆன் டு த பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச்சஸை நல்லா ஹோல்டு பண்ணி பிடிக்கிறத மாதிரி அதோட ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் வந்து இருக்குது. திஸ் இஸ் பேட் டவுக்கன்.
This bird is also live in the tropical rainforest. The bird has a large beak. This helps to reach the fruits on branches and which are otherwise too weak to support its weight. இந்த பேர்டு வந்து இந்த பேர்டை வந்து டவுக்கன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்டு. இதுக்கு வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதால் ஈஸியாக பறந்து மரங்களில் உள்ள பழங்களெல்லாம் வந்து சாப்பிட முடியாது. ஆனால் அதோட பீக் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால உட்கார்ந்த இடத்துல இருந்தே அதுக்கு தேவையான அந்த ஃப்ரூட்ஸை வந்து அதை வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதோட அந்த உடல் அமைப்பு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ many tropical animals have sensitive hearing, sharp eyesight, thick skin and skin color which help them to camouflage by blending with the surrounding. ஸோ அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சென்சிட்டிவ் ஹியரிங், ரொம்ப அதிகமாக காது கேட்கக்கூடிய திறன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஷார்ப் ஐஸ், கண் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும். திக் ஸ்கின் அண்டு ஸ்கின் கலர் மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி கூட அனிமல்ஸ்க்கு வந்து இருக்கும். ஏன்னா அதோட எனிமீஸ்லேருந்து அது ஈஸியாக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், lions and tigers have thick skins and sensitive hearing.